ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 5 கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு இப்போ இது வந்து 6th கிளாஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லோக் ஆயுதா அமைப்பை முதலில் நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு லோக் ஆயுதானா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஊழலுக்கு எதிரான புகார்களை வந்து விசாரிக்கிறதுக்காண்டி மாநில அளவில் வந்து ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் லோக் ஆயுதா. ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு. சரியா? லோக் ஆயுதா அப்படின்னா ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு. ஃபஸ்ட்டு இது எந்த மாநிலம் நடைமுறைக்கு கொண்டு வந்ததுன்னு பார்க்கணும். அவங்க என்ன கேட்டுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்தினது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1970 ஒடியா மாநிலம் வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பட் ஆனால் 1971 மகாராஷ்டிரா வந்து இதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, முகவரியின் நோக்க தீர்மானத்தை வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு அவங்க தான் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, December 13, 1946 இந்த ஒரு இதை வந்து தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இதுலேருந்து தான் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்க, ப்ரியாம்பிள் வந்து வந்திருக்கும், அதாவது முகவுரை. ஓகே, December 13, 1946. அடுத்து வந்து பாருங்க, அரசு பணியாளருக்கு எந்த சரத்து வந்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு, அதாவது இப்போ அரசு பணியாளர் இப்போ நம்ம மெயினாக படிக்கிறதே வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி அங்கே பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷரத்து வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு படி என்ன அளிக்குது அப்படின்னா பாதுகாப்பு அளிக்குது. அது எந்த ஷரத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கிள் 311 தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த சரத் தான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. இப்போ ஆர்டிக்கிள் 300 எதுக்கு அப்படின்னா, இந்திய அல்லது மாநில சட்டமன்ற நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் பதியிருக்கு. அதாவது வந்து இந்திய அரசோ இல்லை மாநில அரசோ வந்து நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தொடரணும்னா அது எந்த ஆர்டிக்கிள் படி நடக்கும், ஆர்டிக்கிள் 300 படி. அடுத்து ஆர்டிக்கிள் 327 என்ன அப்படின்னா சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் குறிக்கும். சரியா? இது வந்து தேர்தல்கள், இது வந்து நீதிமன்றத்தில் வழக்குகளுக்கு. அடுத்து ஆர்டிக்கிள் 326 வந்து யூனிவர்சல் அடல்ட் சர்வீஸ், அதாவது என்ன அப்படின்னா வயது வந்தோர் வாக்காளர் வந்து நம்ம இப்போ 18 வயசு ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோம், வாக்கு போடுறோம்ல, ஓட்டு போடுறோம்ல. இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தல் வேறு வருது. ஸோ April 23 எல்லாருமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மறக்காமல் ஓட் போட்டுருங்க, அது நம்மளோட கடமை. சரியா? இப்போது இந்த ஆர்டிக்கிள் 326 வந்து வயது வந்தோர் வாக்களிக்கிறதுக்கான உரிமையை வந்து நம்மளுக்கு வழங்குது. ஓகே, அடுத்து பாருங்க, இது வந்து குழு தான் கேட்டிருக்காங்க. பொருளாதார மறு ஆய்வுக்குழு 1983 வந்து என்ன அப்படின்னா எல்கே இதை வந்து யார் தலைமை ஏற்று நடத்தினாங்க அப்படின்னு பார்க்குறது. அடுத்து காவல் சட்ட வரைவு குழு வந்து 2005, இதுக்கு வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சோலி சோப்ராஜி. சரியா? அடுத்து வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு 1978 யார் வந்திருப்பாங்கன்னா மேத்தா, அதாவது அசோக் மேத்தா அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து மத்திய மாநில உறவுகள் வந்து 1983 வந்து RS சர்க்காரியா. ஓகே, ஒவ்வொன்றையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து பொறுத்துக்க தான் ஒவ்வொன்றும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கீழ்வரும் எந்த மசோதாவை வந்து பாராளுமன்றத்தில் வந்து தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து நிறைய திருத்த மசோதாலாம் பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருத்தம் கொண்டு வருவாங்க. சரியா? அப்படி திருத்தம் கொண்டு வர மசோதா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் தனித்தனியாக அப்படின்னா 2 அவை இருக்குது, மாநிலங்களவை மக்களவை இருக்குது. 2லையுமே என்ன கொண்டு வரணும்னா தகுதி பெரும்பான்மை வாக்கு வந்து கொண்டு வரணும். சரியா? அப்படி கொண்டு வந்தால் தான் அந்த மசோதா வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், மறுபடியும் இது பண்ண முடியும். ஓகே, அப்படின்னா எந்த மசோதானா அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு தான் இத்தனை வேலை. நம்ம பண மசோதாவுக்கோ இல்லை சாதாரண மசோதாவுக்கோ இதுக்கெல்லாம் தேவையில்லை. ஆனால் இந்த திருத்த மசோதா, அதாவது ஒரு சட்டம் ஆல்ரெடி இருக்கும், அதில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வர காணில் இருக்கிற மசோதா தான் தனித்தனியான பெரும்பான்மை கொண்டு வாக்கு வந்து பெற வேண்டும். சரியா? மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் 2லையுமே தகுதி பெரும்பான்மை வாக்கு வந்து கொடுக்கணும். அது எந்த மசோதானா அரசியலமைப்பு திருத்த மசோதா. ஒரு சட்டத்தை வந்து திருத்தக்கூடிய மசோதா வந்து அரசியலமைப்பு திருத்த மசோதா.
அடுத்து கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு வந்து எது சிறப்பு அம்சம் இல்லைன்னு பாருங்க. எழுதப்பட்ட அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதிமன்றம், ஈரவை சட்டமன்றங்கள், ஒற்றை அரசாங்கம். இதை பார்த்தாலே தெரியும் ஆன்சர் வந்து என்னது, ஒற்றை அரசாங்கம் தான். ஏன்னா வந்து நமது கூட்டாட்சி, அது ஒற்றை ஆட்சிக்கு தான் வந்து என்ன ஆகும், அந்த ஒற்றை அரசாங்கம் வரும். மற்றபடி நமது எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான், சுதந்திரமான நீதிமன்றம் தான், ஈரவை சட்டமன்றங்கள் தான். ஓகே. அடுத்து பாருங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, 30 நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வழங்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த தகவலை வந்து வழங்கணும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அக்டோபர் 12, 2005 தான் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை வந்து விதியுடன் தொடர்பு கொண்டதுன்னு பார்த்தோம்னா, ஆர்டிக்கிள் என்னது 360 தானே, இது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஆர்டிகிள் 352 என்னது, தேசிய அவசர நிலை. இது வந்து 356 வந்து என்னது, மாநில அவசர நிலை. ஓகே, நிதி வந்து 360, இது வந்து தேசிய அவசர நிலை, இது வந்து மாநில அவசர நிலை. அடுத்து வந்துட்டு மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநர். ஓகே, மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு நீதிபதியும் நியமிப்பது வந்து ஆளுநர். அதே மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதியெல்லாம் நியமிக்கிறது வந்து குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மொழியில் வந்து உருவாக்கப்பட்டது, அதாவது நம்ம என்ன இது பண்ணுவோம், இது வந்து யார் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சரி எந்த மொழியில் ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னா தெலுங்கு. யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இது 1962, 1963 இது விசாகப்பட்டினத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து பாடியிருப்பாங்க. சரியா, ஃபஸ்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்கூல் புக் சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுற டாபிக் வந்து இதோட ரிலேட் ஆகும், கம்பல்சரி ரிலேட் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்கள், கண்டினியூவாக என்ன பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்கள், வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.